நம்ம எந்த சம் பார்க்குறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.3ல 8th சம், வெரி சிம்பிள் சம். கொஷின் பாருங்கள். எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை, எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 3 மைனஸ் 2x. ஸோ த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 3 மைனஸ் 2x கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சச் தட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டும் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன வருது, இது என்ன வருதுன்னு பார்த்து அது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணாலே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கலாமா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டு போடணும், அவ்வளோதான். ஸோ 3 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர்டு முடிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இதை கண்டுபிடிப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், எஃப் ஆஃப் எக்ஸுக்கே ஹோல் ஸ்கொயர் போடணும். ஸோ 3 மைனஸ் 2x இதான் எஃப் ஆஃப் எக்ஸ், அதுக்கு ஹோல் ஸ்கொயர். ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா தான், a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ எந்த மாதிரி எழுதலான்னு பாருங்கள். a வந்து 3, b வந்து 2x. ஸோ a ஸ்கொயர்டுங்கும் போது 3 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 2x ஸ்கொயர். ஸோ அடுத்ததில் 3 3s are 9 மைனஸ் 2 into 3 6, 6 2s are minus 12x plus 2 2s are 4x squared. Okay, so this is the second part. Okay, now we என்ன செய்யலாம், ரெண்டையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்ம கண்டிஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரையும் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரையும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் தான் நம்மளுக்கு எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஈக்குவேட் பண்ணுவோமா, 3 மைனஸ் 2x ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 12x ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு. ரெண்டை ஈக்குவேட் பண்ணியாச்சா. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடாக நம்ம மாற்றணும்னா சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. ஸோ இதை வந்து நான் ஹையர் பவர்லேருந்து கரெக்டாக மாற்றி எழுதுகிறேன். 4x ஸ்கொயர்டு மைனஸ் 12x ப்ளஸ் 9 இது அப்படியே எடுத்துக்கிறோம். இதை வந்து இந்த சைடு கொண்டு வர மாதிரி. ஸோ இந்த சைடு கொண்டு வரும்போது சைன் மாறும் இல்லையா, மைனஸ் 3 ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஆட் பண்ணும்போது 6x ஸ்கொயர்டு இங்கே மைனஸ் 12x ப்ளஸ் 9லேருந்து 3 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன். இதில் தான் நம்ம எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப், எல்லாமே பார்த்தீங்கன்னா 6ஓட டிவைடாக இருக்கிறதுனால 6ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 6 கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர்டு 2 6 ஆர் 12ங்கிறனால இது 2x ஆயிரும் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி இதை என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 1 வேணும், ஆட் பண்ணோம்னா மைனஸ் 2 வேணும். ஸோ வெரி சிம்பிள். 1 இன்ட்டு 1 1, பட் 1 ப்ளஸ் 1 2, ஆனால் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் 1 இங்கேயும் மைனஸ் 1 போடணும். ஸோ மைனஸ் 1 நம்ம ஆட் பண்ணும்போது மைனஸ் 2ன்னு வந்துடும். minus 1 into minus 1 என்ன வரும், plus 1 வரும். So the answer is x minus 1, x minus 1. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா x minus 1 அப்படிங்கும்போது x is equal to 1ன்னு வந்துடும். இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வெரி வெரி சிம்பிள் ப்ராப்ளம். கொடுத்துருக்க கண்டிஷனை கரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா, கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதும். எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த கண்டிஷன் நீ அப்ளை பண்ணி எனக்கு எக்ஸ் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு கண்டுபிடி, அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்டு கண்டுபிடி, அது ரெண்டே ஈக்குவேட் பண்ணு. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன். ஓகேவா, ஓகே, தேங்க்யூ.